கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எப்பவுமே பேஷண்ட்ஸை இப்படி கேவலமாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. இப்போ இந்த மருத்துவருக்கு நடந்த விஷயம் கண்டிப்பாக நிறைய டாக்டர்ஸ்க்கு ஒரு பாடமாக இருக்கும். இனிமே இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கவே நடக்காது. இப்படி சொல்லி அந்த கத்தியால் குத்தின வாலிபருக்கு சப்போர்ட் பண்ணுறதா? அப்படி இல்லாட்டி இந்த பக்கம் எவ்வளோ பேரிடர்கள் வந்தாலுமே தன்னுடைய உயிரையும் இல்லை எனக்கு ரெஸ்ட் வேணும்னோ இல்லை என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம்னோ எதையுமே பொருட்படுத்தாமல் மக்களுக்காக ரொம்ப நேரம் களத்தில் இறங்கி உதவி செஞ்ச ஒரு மருத்துவருக்கு இப்படிதான் நடக்கணுமா அப்படின்னு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க மருத்துவர்களுக்கு சப்போர்ட் பண்றதா? கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவில் பணியாற்றிட்டு இருந்த மருத்துவர் பாலாஜி அவர்களை விக்னேஸ்வரன் அப்படின்ற இளைஞர் தன்னோட தாய்க்கு சரியா நீங்கள் சிகிச்சை பார்க்கலன்னு கோவப்பட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு 7 இடத்துல கத்தியால் குத்தி இருக்காரு. இப்போ அந்த நபரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த டாக்டரையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இது ஒரு தனிப்பட்ட நபர் ஒருத்தருக்கும் மருத்துவருக்கும் நடந்த ஒரு சண்டை இல்லை பிரச்சனை அப்படின்னு பார்க்காம தள்ளி நின்று நிறைய விஷயங்களை நோட் பண்ண வேண்டியது ரொம்பவும் அவசியம். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பேச வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களோ இல்லை நானோ எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறோம்? ஒரு 8 மணி நேரம், அதுக்கு மேலேயா இருந்தாலும் ஒரு 1 மணி நேரம் அப்படி தான் எக்ஸ்ட்ரா வேலை பார்ப்போம். இதை தாண்டி நம்மக்கிட்ட வேலை வாங்குறாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். நம்மளுடைய கம்பெனி மேலே அஃபீஷியலாக ஆக்ஷன் எடுக்க முடியும். ஏன்னா ஒருத்தர் 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க உடல் அளவிலையும் மனதளவிலையும் நிறைய பாதிக்கப்படுவாங்க. அந்த பிரச்சனை எதுவும் வரக்கூடாது அப்படின்னு தான் பல போராட்டங்களுக்கு பின்பு நம்ம 8 மணி நேரம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ. ஆனால் மருத்துவர்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஒரு சின்ன பிரேக்கு கூட இல்லாம ஒரு லஞ்சோ இல்லை ரெஸ்ட் கூட இல்லாம கண்டினியூஸா 36 hours 80 hours, அதாவது ஒரு நாளைக்கு 10 மணி 11 மணி நேரத்துக்கும் மேலே வேலை பார்க்குறாங்க. இப்படி இருக்கும்போது அவங்களுடைய மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். என்ன இவ்வளோ நேரம் வேலை பார்த்துட்டா அதுக்குன்னு இப்படி தான் பேஷண்ட்ஸ் எல்லாம் அசிங்கமாக திட்டுறது, கோவம் படுறது, இல்லை மூஞ்சி காட்டுறது இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த விதத்துலையும் அவர் பண்ணது சரின்னு நான் சொல்லலை. பட் மருத்துவர்களுக்கு போதுமான அளவு ஓய்வு கிடைக்குதா, அவங்களுடைய ஒர்க்கிங் ஹார்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. இதை தாண்டி டாக்டர்ஸ்க்கு பேஷண்ட்டை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத முக்கியமாக நம்ம சொல்லி கொடுத்தே ஆகணும். அவங்க எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுற விதம் சரியில்லை அப்படின்னா அங்கே கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படும். முக்கியமாக ஒரு சிகிச்சை பண்ணும்போதும் அவங்களுக்கு தெளிவாக இந்த சிகிச்சை தான் பண்ண போகிறோம், இப்படி தான் ப்ரொசீஜர் இருக்கும்னு பேஷண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். ஆனால் அரசு மருத்துவமனையில் இதெல்லாம் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. அங்கே எல்லாத்துக்குமே காரணமாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னா டாக்டர்ஸ் கம்மியாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பேஷண்ட்ஸ் நிறைய இருக்காங்க, எல்லாருக்கும் ஒருத்தராக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்ற ஒரு குற்றச்சாட்டை தான் எல்லாருமே வைக்கிறாங்க. இந்த பிரச்சனை எல்லாமே தீரணும் அப்படின்னா முதல்ல நம்ம பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய டாக்டர்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களான்றதை செக் பண்ணி அந்த பணியிடங்கள் எல்லாத்தையுமே நிரப்ப வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. அதே மாதிரி நம்ம சொன்னோம் இல்லையா, பேஷண்ட்டை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு மருத்துவர்களுக்கு சொல்லி தரணும்னு. அது மருத்துவர்களுக்கு மட்டும் இல்லை, கவர்மெண்ட் ஆஃபீஸ் எதுவாக எடுத்துக்கிட்டாலுமே அங்கே போகிற மக்களுக்கு சரியான முறையில் அவங்க பதிலளிக்க மாட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே அரசாங்கம் கவனிக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மருத்துவர்கள் எல்லாருக்குமே மென்டல் ஹெல்த் செக்அப் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சாதாரணமாக ஒரு படத்துலையோ இல்லை நேர்லேயோ ரத்தத்தையும் சதையையும் பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி பயம் ஏற்பட்டுருது, நிறைய பதட்டம் ஏற்படும். அப்படி இருக்கும்போது தினமும் ரத்தமும் சதையும் நிறைஞ்ச மனிதர்கள் நிறைய பேரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கண் முன்னாடி நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுது. அப்படின்றப்போ அவங்க மென்டலி நிறைய அஃபெக்ட் ஆகி இருப்பாங்க. அதுக்காக தனியாக நேரம் செலவழித்து ஒரு டாக்டரை போய் பார்க்குறதுக்கு அவங்களுக்கான நேரம் இருக்குமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம முன்னாடியே பேசின மாதிரி அவங்க ஹாஸ்பிட்டல்லையே நிறைய நேரம் செலவிடுறாங்க. ஸோ அதனால் அதையுமே மனசில் வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் கண்டிப்பாக மருத்துவர்களுக்கும் ஒரு மென்டல் ஹெல்த் செக்அப் ரெகுலராக மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வாரத்துக்கு ஒரு தடவையோ பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்க வேண்டியதும் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு பக்கம் இந்த இளைஞர் செஞ்ச விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனைக்குமே வன்முறை தீர்வாகவே ஆகாது. இவர் செஞ்ச இந்த விஷயத்தினால யாருக்கு என்ன நல்லது நடந்துச்சு, என்ன மாற்றம் நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பா இவங்க குடும்பமும் இவங்க தாயாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த பக்கம் மருத்துவருடைய குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு. இது இல்லாம அது ஒரு மருத்துவமனை. அப்படி இருக்கும்போது அங்க இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பா முக்கால்வாசி பேர் மென்டலி அண்ட் பிசிக்கலி வீக்கா இருப்பாங்க. அங்க இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த பேஷண்ட்ஸையுமே இது அஃபெக்ட் ஆகியிருக்கும். ஸோ ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை நம்மளை பாதிக்குது அப்படின்னா அதில் முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அந்த பிரச்சனை மற்றவங்களையும் பாதிக்காத அளவுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன்
சொல்யூஷன் பண்ணி கொடுத்துட்டு போக தான் முயற்சி பண்ணணும். ஸோ உங்களுக்கு நீங்கள் போய் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கே போகிறீங்க, அங்கே உங்களுக்கு சரியாக ட்ரீட் பண்ணலைன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஏதாவது கம்ப்ளைண்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த கம்ப்ளைண்ட் பாக்ஸ்லையாவது கம்ப்ளைண்ட் எழுதி போடுங்க. இல்லை அங்கே இருக்க சீஃப் யார், டீன் யாருன்னு பார்த்து அவங்க கிட்ட போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள். அதுவும் இல்லை அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவு பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சுனாலோ, இல்லை அங்கே கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குனாலோ அங்கே போய் கூட நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அதன் மூலயமா அட்லீஸ்ட் இனிமே இந்த பிரச்சனையினால மற்றவங்க பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்த மாதிரியாவது இருக்கும். அதை தாண்டி நீங்கள் வன்முறையை கையில் எடுத்தீங்க அப்படின்னா அது பல பேருக்கு பிரச்சனையாக தான் போய் முடியுமே தவிர இதனால எந்த தீர்வுமே கிடைக்காது. ஸோ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் யார் சரி யார் தப்பு அப்படின்னு பேச வேண்டிய இங்கே வேலையே கிடையாது. இந்த அரசு மருத்துவமனையே இப்படித்தான், அந்த மருத்துவர்கள் எல்லாமே சரியாக இருக்க மாட்டாங்க, பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ண மாட்டாங்க சரியா அப்படின்ற பின்பத்தை உடைக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. ஏன்னா தமிழகத்திலையும் சரி இந்திய அளவிலும் சரி அதிகப்படியாக இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கு இலவசமா கிடைக்க வேண்டிய மருத்துவம் சரியா மக்களை போய் சேருதா அப்படின்னு கண்காணிக்க வேண்டியதும், இந்த அரசாங்கத்தின் மேல் இருக்கக்கூடிய விண்பத்தை உடைக்க வேண்டியதும் அரசாங்கத்தினுடைய கடமை. அதனால கவர்மெண்ட் தான் இனிமே நிறைய ஆக்ஷன்ஸ் எடுக்க வேண்டி இருக்கு. அரசாங்கம் தன்னுடைய கடமையை இன்னும் நல்ல தீவிரமா செய்யுமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.